அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமாங்க. நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு அப்படி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சட்னின்னு சொல்லலாம், தக்காளி குருமான்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா ஸ்பைசஸுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்துட்டு 2 சேர்த்துருக்கேன். இப்போ 4 பெரிய வெங்காயம் எடுத்தோம்னா 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. எல்லாமே வந்து சேர்த்து வதக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா ஐயோ காரத்துக்கு வரமிளகா போட மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த வரமிளகா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். கடைசியாக வந்துட்டு ஒரு துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே சேர்த்துட்டு வதக்கி விட்ருங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக இருக்கும் குருமா, அதுக்காக வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதிலேருந்து நல்லா வதக்கி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி சேர்த்துக்கலாங்க. இது நான் இன்றைக்கி வந்து குருமா மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சட்னி வேணும்னா அப்படி தாளிச்சிட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். நான் வந்துட்டு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி குருமாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் இது வந்து ஒரு டைம் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குருமாவே. அதனால் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு டைம். எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ குருமா வந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு இறக்கணும். சூப்பரான குருமா ரெடி ஆயிருங்க. இட்லி கூட வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.